ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீமியர் ப்ரோவுடைய ஒரு பேசிக்கான டூல் பார்க்க போறோங்க. அதாவது வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோவோட பேசிக்கான ஒரு இன்டர்ஃபேஸ். அதை நம்ம எதில பார்க்க போறோம்னா வந்துட்டு, பொன்னியின் செல்வன் அந்த வீடியோ வந்துட்டு லைட்டா அவங்களுடைய ட்ரெய்லர வந்துட்டு எடிட் பண்ணுவோம். எப்படி இந்த ப்ரீமியர் ப்ரோ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மேபி இந்த வீடியோவ நீங்க முடிச்ச உடனே, நீங்களே ஒரு வீடியோ எடிட்டரா நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு தாங்க இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க அந்த கான்செப்ட்ட மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும். சரி, வாங்க உள்ள போலாம். இப்போ நீங்க பிரீமியர் ப்ரோவ இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அத ஓப்பன் பண்ணீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நான் யூஸ் பண்றது வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்றேன். நம்ம Adobeலேருந்து டைரக்ட்டா அத வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணலன்னா, உங்களுக்கு 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் வந்துட்டு, இந்த வீடியோ லெக்சர் நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ற இந்த டைம்ல, அத நீங்க வந்துட்டு வாங்கிக்கங்க. வாங்கி அந்த 7 டேஸ் வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர்ல வந்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ப வந்துட்டு இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் அப்படின்னு. சரி, ஓகே. இப்போ நீங்க உள்ள போனோனே உங்களோட ஸ்க்ரீன் இப்படி தான் ஓப்பன் ஆகுங்க. இதில பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்ன்னு இருக்கும். இல்ல நீங்க கடைசியா பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இதில இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட். ஓப்பன் ப்ராஜெக்ட்ங்கிறது நம்ம ஆல்ரெடி செஞ்ச ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணி அத எடிட் பண்றது. அடுத்து வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட். நமக்கு இப்ப அதான் தேவ. நம்ம உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, இதில ஒரு ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் லொகேஷன் அப்படின்னு 2 மேல கேட்குங்க. இது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு புது இன்டர்ஃபேஸுங்க. ஒரு 2, 3 அப்டேட்டுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு 2020 அந்த ரேஞ்சுல இருந்தீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகாது. சிம்பிளா தான் ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். ரொம்ப சேஞ்சஸ்லாம் இல்ல. கடைசி 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 10% சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஒரு 5 ஆப்ஷன எடுத்திருப்பாங்க. புதுசா ஒரு 5 டெக்னாலஜி உள்ள வந்திருக்கும். அவ்வளோதான். ஆ மத்தபடி நீங்க ஒரு 5 வருஷம் அந்த பேக்ல நீங்க யூஸ் பண்ணா கூட என்னன்னா, ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு ரீசென்ட்டா தான் இருக்கும். சரிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். நான் என்ன பண்றேன்னா, பிஎஸ் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் லொகேஷன். இதுதாங்க இதில ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு, நம்ம ஒரு பெரிய ஃபைல் ஓப்பன் பண்றப்ப வந்துட்டு, அதில ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப வந்துட்டு என்னன்னா, நம்ம வந்துட்டு வீடியோ, மியூசிக், ஃபோட்டோ அதில உள்ள ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ப வச்சிருப்போம். அப்படிங்கிறப்ப வந்துட்டு, அ நம்ம ப்ரீமியர் ப்ரோ எப்படி வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணும்னா, ப்ராஜெக்ட் லொகேஷன் நம்ம எங்க தர்றோம், அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நமக்கு ஒரு மியூசிக் தேவைப்படுது. நம்ம போய் டவுன்லோட் பண்றோம். அது வந்து நமக்கு டவுன்லோட்ஸ்ல இருக்கு. நம்ம டைரக்ட்டா வந்துட்டு உள்ள இம்போர்ட் பண்ணிட்டோம். பட் வந்துட்டு நீங்க அடுத்த வாட்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றப்ப, அந்த மியூசிக்க டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது அவ்வளோதான். அத உங்களால ஓப்பன் பண்ண முடியாதுங்க. சரி, நம்ம பாருங்க. இதில போயிட்டு சூஸ் லொகேஷன் நான் குடுக்குறேன். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு என்னுடைய லோக்கல் டிஸ்க்ல ஜஸ்ட் வந்துட்டு பிஎஸ் ப்ராஜெக்ட்ன்னு போட்டு அதில மியூசிக், பிக்சர், வீடியோ இன்னும் எனக்கு வேற என்னலாம் வேணுமோ அந்த ஃபோல்டர்ஸ்லாம் நான் போட்டு, இந்த ஃபைலுக்கு அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டரா நான் கிரியேட் பண்ணி வச்சுடுறேன். ஸோ நான் எப்போ போனாலும் இத நான் வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எதுவுமே டெலீட் ஆகாது. சரிங்க. இப்போ நான் வந்துட்டு இத செலக்ட் ஃபோல்டர் குடுத்துட்டு நம்ம உள்ள போயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்க சீக்வென்ஸ் நம்ம வந்துட்டு சீக்வென்ஸ் உள்ள போய் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இங்கேயுமே வந்துட்டு அதாவது இங்க பண்ண முடியாது. அதாவது நம்மளுடைய பழைய இன்டர்ஃபேஸ்ல அ விண்டோல பண்ணலாம். பட் இங்க பண்ண முடியாது. ஜஸ்ட் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து கிரியேட் குடுத்து உள்ள போயிடுவோம். நான் ஆல்ரெடி இந்த பேர்ல பிஎஸ் இன்ட்ரோன்னு குடுத்தனால எனக்கு மறுபடியும் இது கேட்குதுங்க. நீங்க வந்துட்டு ரீப்ளேஸ் குடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். ஓகே. இதுதான் வந்துட்டு என்னன்னா, நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் விண்டோ. சரி, இத பத்தி நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல இந்த விண்டோவ பத்தி நம்ம பேசிக்கா பார்ப்போம்.